திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தாமுடிவானவர் தம்முடி மேலூரை மாமணீசன் மலரடி தாளினை வாமணி அன்புடையார் மனத்துள் எழும் காமணி ஞாலம் கடந்து நின்றானே. திருச்சிற்றம்பலம். தாமுடி வானவர் தம்முடி மேலுரை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் கண்டு கழிக்கலாம். அழகிய மணிமுடிகளை தரித்து வானவர்களின் தலைமேல் தானே ஒரு மாமணியை போன்று ஒளிரும் ஈசனின் திருவடிகள் உரைகின்றன. ஆஹா, இவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். அதே தாமரை திருவடிகள் அன்புடையவர்களின் மனதில் அழகுற விளங்குகின்றன. அப்படி விளங்கி வேண்டுபவர்களுக்கு வேண்டுபவற்றை அளிக்கும் ஈசன் வானுலக கற்பக தருவனே ஒத்தவன் அவன். இந்த ஞாலத்தை கடந்து நிற்பவன், அதாவது வானுலக கற்பக தருவனை ஒத்தவன் அவன் இந்த ஞாலத்தை கடந்து நிற்கின்றான் என்ற கருத்தை தெரிவிக்கிறார். தாமுடி வானவர் தம்முடி மேலுரை என்று கூறுகிறாரே, அதாவது தேவர்கள் வானவர்கள் இறைவனை வணங்கும் போது அவர்களுடைய தலை கிரீடங்கள், அது முடியில் தானே இருக்கிறது கிரீடங்கள், இறைவனின் திருவடிகளில் படுகின்றன. அதாவது அண்ட சராசரங்களையும் ஆளும் தேவர்களுக்கெல்லாம் மேலானவன் ஈசன் என்பதை குறிக்கிறது. மாமணி ஈசன் மலரடி தாளினை, விலை மதிப்பற்ற பெரிய மாணிக்கம் போன்றவன் ஈசன். அவனுடைய மலர் போன்ற திருவடிகளை வாமணி அன்புடையார் மனத்துள் எழும் தூய்மையான ஒளிரும் அன்பை கொண்ட அடியவர்களின் மனதிற்குள் அந்த ஈசன் தானாகவே வெளிப்பட்டு தோன்றுவான். காமணி ஞாலம் கடந்து நின்றானே. அழகிய இந்த உலகத்தையும் பிரபஞ்ச கட்டமைப்புகளையும் கடந்து எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்றான். எல்லையற்றவனாய் நித்தியமானவனாய் அவன் நிற்கின்றான் என்பதை தெரிவிக்கிறது. அதாவது தேவர்கள் தலை வணங்கி போற்றும் ஈசன் உலகங்களை கடந்து நின்றாலும் உண்மையான அன்போடு அவனை துதிப்பவர்களின் இதயத்தில் ஒரு மாணிக்கம் போல பிரகாசிப்பான் என்று இது கூறுகிறது. இந்த பாடலுக்கு ஏற்ற கதையை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஒரு முறை பிரம்மா என்ன செய்தார்? பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தது. அப்போது சிவன் ஒரு பிரம்மாண்டமான ஜோதி பிழம்பாக அக்னி தூணாக நின்றார் அல்லவா? அந்த அக்னி தூணாக நின்றார். அதன் அடியையும் முடியையும் காண்பவரே பெரியவர் என்று அறிவிக்கப்பட்டது. திருமால் என்ன செய்தார்? வராகமாக, அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அடியை காண சென்றார். முடிந்ததா? பார்க்கலாம். பிரம்மா என்ன செய்தார்? அன்னப்பறவையாக மாறி முடியை காண மேலே சென்றார். ஆனால் என்ன நிகழ்ந்தது? இருவராலும் ஈசனின் எல்லையை காண முடியவே இல்லை. தேவர்கள் அனைவரும் அந்த தழல் பிழம்பின் முன்னால் தங்களின் கிரீடங்கள் தரையில் பட விழுந்து வணங்கினர். தத்துவம் என்ன? ஈசன் உலகை கடந்தவர், ஞாலம் கடந்து நின்றவர் என்பதை இந்த புராண நிகழ்வு விளங்குகிறது. ஆனால் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இறைவன் அன்புள்ள அடியர்க்கு மட்டும் மிக எளிமையாக அவர்கள் இதயத்திற்குள்ளேயே மணியாக அமர்ந்திருப்பார் என்பதை இந்த பாடல் சொல்லும் ரகசியம். பாடலின் சிறப்பு என்ன? இதில் மணி என்ற சொல் 3 விதங்களில் கையாளப்பட்டு இருக்கிறது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மாமணி என்று கூறுகிறார். மாமணி என்றால் என்ன? இறைவனின் பெருமை. வாமணி என்றால் அடியவர்களின் தூய அன்பு, ஒளி பொருந்திய மனத்தை குறிக்கிறது. காமணி என்றால் அழகிய உலகத்தை குறிக்கிறது. எவ்வளவு மணிகள் பாருங்கள், 3 விதமாக கூறுகிறார். இறைவன் பிரபஞ்ச பேராற்றலாக இருந்தாலும் அது உங்கள் இதயத்தின் உள்ளேயே இருக்கிறது என்பதை திருமூலர் உணர்த்துகிறார். தாமுடி வானவர் தம்முடி மேலுரை மாமணி ஈசன் மலரடி தாளினே வாமணி அன்புடையார் மனத்துள் எழும் காமணி ஞாலம் கடந்து நின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.